வணக்கம். வெல்கம் டு அம்மா கைவண்ணமே. இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான பாரம்பரிய அரிசி வகையை பத்தி தான் நம்ம பார்க்கலாம். அது கருப்பு கவுனி அரிசி தான். கருப்பு கவுனி அரிசிக்கு பர்பிடன் ரைஸ்னு ஒரு பேரு. அரசர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால அதுல இருக்கிற ஊட்டச்சத்தையும் மருத்துவ குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவே அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அதுக்கு பர்பிடன் ரைஸ்னு பேரு. இந்த கருப்பு கவுனி அரிசி தஞ்சாவூர், ஈரோடு மாவட்டங்கள்ல பயிர் செய்யறாங்க. நம்ம ஊர்ல சிகப்பரிசி இருக்கிற மாதிரி ஆந்திராவில கருப்பரிசி இருக்குது. அவங்க ஆந்திராவில இருந்து அந்த கருப்பு அரிசிய கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லி கடைகள்ல கொண்டு கொடுத்துடுறாங்க. கடைக்காரங்களும் அதை வாங்கி 40 ரூபாய்க்கு வாங்கி நமக்கு 140 ரூபாய் 150 ரூபாய்க்கு கொடுத்துடுறாங்க. நமக்கு தெரியாது கருப்பு கவுனியா இல்ல இது கருப்பரிசியான்னு தெரியாது. நம்மளும் 150 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறோம். அதனால நம்ம யார்கிட்ட வாங்கணும்? நம்ம ஊர்லயே தஞ்சாவூர்லயோ ஈரோட்லயோ கருப்பு கவுனி அரிசி விவசாயம் பண்றவங்க கிட்ட நேரடியா கான்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கி யூஸ் பண்ணா அவங்களோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ற ஒரு சினிமா பாட்டு இருக்கிற மாதிரி கருப்பு கலர்ல உள்ள எல்லா பொருட்களுமே ரொம்ப சத்து உள்ளதாகவும் மருத்துவ குணம் உள்ளதாகவும் இருக்குது. அதாவது கருப்பு உளுந்து, கருப்பு கொள்ளு, கருப்பு எள்ளு, கருநொச்சி, இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதுல கருப்பு கவுனி ரொம்ப அத மாதிரி மருத்துவ குணமும் ஊட்டச்சத்து நிறைஞ்சதா இருக்குது. எல்லாரும் நம்மளும் அந்த கருப்பு கவுனியை வாங்கி பயன்படுத்தலாம். கருப்பு கவுனி அரிசிய முழு அரிசியா தான் பார்த்து வாங்கணும். மேல் தோல் மட்டும் போக்கி இருக்கும். அதனாலதான் இதுக்கு அவ்வளவு ஊட்டச்சத்து. இவ்வளவு ஊட்டச்சத்து உள்ள கருப்பு கவுனியில காலை உணவாக ஒரு கஞ்சி செய்யலாம். செய்முறையை பார்ப்போம் வாங்க. கருப்பு கவுனி அரிசிய நல்லா கழுவி, அதாவது 3 தடவை நம்ம கழுவி கொஞ்சம் நிழல்ல ஒரு துணியில போட்டு உலர வைக்கலாம். கருப்பு கவுனிய கழுவியாச்சுது. அதை இந்த வேஷ்டியில விரிச்சு போடலாம். நல்லா காஞ்ச பிறகு அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். கருப்பு கவுனி அரிசி நல்லா காஞ்சிருச்சுது. இனிமே நம்ம அதை வறுக்கலாம். கருப்பு கவுனி அரிசிய நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோ கருப்பு கவுனி அரிசி, 1/4 கிலோ உடைச்ச கருப்பு உளுந்து தோல் உள்ளது, 10 கிராம் ஜீரகம், இதெல்லாம் தனித்தனியா வறுக்கணும். வறுத்து அப்புறம் மிக்சியில பொடிச்சுக்கலாம். அரிசியை வறுக்கிறோம். நம்ம கொஞ்சம் பாதி போடுவோம், இல்லை ஒரேடியா மொத்தமா போடக்கூடாது. பாதி போட்டு முதல்ல வறுத்துக்கலாம். தீ அதிகமாகவும் வைக்கக்கூடாது, மீடியமா வச்சு வறுப்போம். கொஞ்சம் நல்லா வறுபடணும். அரிசி வறுபட்ட உடனே அது பொரியிற சத்தம் கேட்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப கொஞ்சம் சத்தம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷம் நம்ம அதை வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம இன்னும் ஆஃப் பண்ணிடலாம். அரிசியை வறுத்தாச்சு. இது இனிமே அடுத்தது உளுந்த வறுத்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் கோல்டன் கலர்ல வறுபடணும். அது வரைக்கும் அதை வறுக்கலாம். இந்த உளுந்து கூட சீரகத்தையும் போட்டு வறுத்துடலாம். தனியா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. 10 கிராம்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த உளுந்தோட சேர்த்து போட்டு வறுத்துடலாம். ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு ரெடி மிக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம உடனே ஒரு டம்ளர்ல அளந்து போட்டு குக்கர்ல தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். மிக்சியில போட்டு 1-2 உடைப்போம். நைஸா மாவு மாதிரி அரைக்க கூடாது. இப்படி குருணையா இருந்தா தான் நல்லா இருக்கும். இது இப்படி குருணை மாதிரி உடைச்சு வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு பாட்டில போட்டு
அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லாருமே ஆபீஸ்க்கு அவசர அவசரமா ஓடுற நேரம் இது. அதனால இதுல இருந்து ஒரு டம்ளர் எடுத்து போட்டு தண்ணி ஊத்தி சீக்கிரமா நம்ம கஞ்சி வச்சு முடிச்சிடலாம். இந்த சின்ன உலக்கு, இது உலக்குன்னு சொல்லுவோம். இந்த உலக்குல ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்துறேன்னா, ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கேஸ்ல வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுடுவோம். குக்கரை மூடிடலாம். ரொம்ப ஹை வேண்டாம், சிம்ல போட்டுடலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும். நம்ம சிம்ல தான் போடணும். கொஞ்சம் ஸ்டீம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சிம்ல போட்டுடலாம். ஸ்டீம் வந்துருச்சு, நம்ம வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஆனா சிம்ல தான் இருக்கணும். குக்கர் 5 விசில் வந்துருச்சு, இது ஆஃப் பண்ணியாச்சு. இது அரிசியை வறுத்து இப்படி பொடிச்சு செய்யறது சிலருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா, அரிசிய முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். காலையில அரிசி, உளுந்து, ஜீரகம், பூண்டு எல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த அளவுல எடுத்து உப்பும் போட்டு குக்கர்ல வச்சுட்டு 5 விசில் வைக்கலாம். அது நல்லா வெந்துடும். குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுது. கஞ்சி கொஞ்சம் திக்கா இருக்குது. அதனால சுடுதண்ணி போட்டு அதில் ஊற்றிடலாம். சூடாக தான் தண்ணியை ஊற்றணும், பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிக்குது, இந்த தண்ணியை நம்ம அந்த கஞ்சியில் ஊற்றலாம். ஊற்றி கலந்து விட்டுடலாம். கஞ்சி ஆறும்போது கட்டியாகும். அதனால நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயாச்சு. அது கொஞ்சம் திக்கா இருந்தது, சுடுதண்ணியை ஊற்றி கலந்து வச்சிருக்கிறேன். நம்ம இதில் தயிர் இருக்குது, தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். தொட்டுக்கிட்டதுக்கு சின்ன வெங்காயம் அதில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சிருக்கிறேன், துவையல் அரைச்சி வச்சுக்கலாம். வெறுமனே நம்ம தண்ணி கலந்து தண்ணியாகவும் அதை குடிக்கலாம். எல்லாமே நல்லது உடம்புக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்து உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் ஒரு முறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும். ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள், செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே.